ஒரு WooCommerce வெப்சைட்டில் எப்படி வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ட்ரிங்க் ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கான டீட்டெயில் என்ன கொடுத்துருக்கோன்னா, ப்ராடக்டோட டைட்டில், அதனுடைய ப்ரைஸ், தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் கேட்டகரி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். தென் பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்ட் போயிருங்க. போயிட்டு மெனு பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். அதில் வந்துட்டு ஆட் நியூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இந்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஆட் நியூ ப்ராடக்டில் இதில் வந்துட்டு ப்ராடக்டோட நேம் வந்து இனிஷியேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துடலாம். நீங்கள் அந்த ப்ராடக்ட் ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த இமேஜை ஆட் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் இங்கேயே நீங்கள் எஸ்இஓவும் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு யோஸ்ட் எஸ்இஓ நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எஸ்இஓ பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் இதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டர் வேணாம் அப்படின்னா செப்பரேட்டரை எடுத்து விட்ருங்க. ஆஃப்டர் தட் இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு பேஜ் இருக்கும். இதில் வந்து ஜென்ரல் வந்துக்குங்க. ஜென்ரலில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸ் அண்டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,999, செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,999. இதை நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆட் பண்ணவில்லை இந்த இடத்துல நம்ம கொடுத்துணும். நம்மளுடைய ரெகுலர் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிடணும். மென்ஷன் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரி ஸ்டாக் எதாவது ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது ஐடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஐடிசியுமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இன் ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னா இன் ஸ்டாக் கொடுக்கலாம். அவுட் ஆஃப் ஸ்டாக்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் கொடுத்துடலாம். ஸோ நியர்பையாக இருக்க டீட்டெயிலாம் இஃப் ரெக்யர்ட் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கேட்கும். ஸோ இங்கே தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஷார்ட்டாக கொடுத்துருக்கிற டீட்டெயில் இங்கே அப்பியரன்ஸ் ஆகும். ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு மீடியாஸ் எதாவது இருந்தால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். நம்ம இப்படி தான் ஒரு நியூ ப்ராடக்டை வந்து WooCommerce வெப்சைட்டில் ஆட் பண்ணோம். நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ண பிறகு ஆல் ப்ராடக்ட்ஸில் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் ஈஸியாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு ப்ராடக்டை வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.